நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கும். கண்டிப்பாக முயற்சிகளோடு நடக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். அந்த ஏமாற்றங்கள், டிஸப்பாயின்மெண்ட் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்டா இது நடக்கலை, எல்லாருக்கும் இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கூட நமக்கு நடக்க மாட்டுதே அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் இருக்கும். இந்த டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்கு தான். ஆனால் அதை கடந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக நம்ம நினச்சதை அடையிறது, ஹவு டு டீல் வித் டிஸப்பாயின்மெண்ட், அந்த டிப்ஸை தான் நம்ம இந்த டிப்ஸ் எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, ஒரு 2 days எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொடர்ந்த ஒரு ஓட்டம், தொடர்ந்த ஒரு நேரமின்மை, இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப சிக்காயாச்சு. இப்போ கூட வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட பேசணும், உங்களுக்காக ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. தொடர்ந்து என் மனசு விடவே இல்லை. நிறைய நண்பர்கள் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, அதனால தான் இந்த எபிசோட். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பா, நண்பி, நீங்கள் எங்கே இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நமக்கு உங்களே சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்மைலை, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்மைலை ஏற்படுத்த போகிறோம். அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களோட மெசேஜ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட மெசேஜுக்கு ரொம்பவே நன்றி. அது ரொம்ப என்னைய உந்துதல் படுத்தும், ஓட வைக்கும். இதனால் என்ன எனக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சந்தோஷம் மட்டும்தான். வேறு எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் உங்களுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல் ரைட். ஸோ ஒவ்வொரு வாரமும் டிப்ஸ் எபிசோடு, ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோட் பார்ப்போம். இந்த டைம் டிப்ஸ் எபிசோட், எப்படி நம்ம டிஸப்பாயின்மெண்ட்டை டீல் பண்ணுறது. ஏமாற்றங்கள் ரொம்ப கஷ்டமானதுங்க. நம்ம நினச்சது நடக்கலைன்னா நம்ம ரொம்ப அப்படியே பின்தள்ளப்படுவோம். ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி வைக்கும்போது அது நடக்கலைன்ற பட்சத்தில் ஒரு 5 ஸ்டெப் பின்னாடி வந்துடுவோம். நம்ம கடக்கிற தூரம் இன்னும் தூரம் அதிகமாயிரும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்மளுடைய அந்த வேகத்தை விடாமல் தொடர்ந்து ஓடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, டிஸப்பாயின்மெண்ட்டை டீல் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு தான் இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நிறைய நடக்கும். அந்த டைமிங்கில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகும். ஆனால் அது எப்படி அந்த சுச்சுவேஷன் நம்ம டீல் பண்ணுறது? இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அக்செப்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ எப்போவுமே நீங்கள் அப்செட்டாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப ஏமாற்றமாக ஃபீல் பண்ணுறது ஒரு நார்மலான விஷயந்தான், எல்லோரும் ஃபீல் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்செப்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஆமாம், நான் கஷ்டப்படுறேன், இது ஒரு சாதாரணமான ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஆமாம், எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் கஷ்டப்படணும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ஆக்செப்ட் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதனால் நடந்திருக்குமோ, அதனால் நடந்திருக்குமோ, அவங்களால நடந்திருக்குமோ, இவங்களால நடந்திருக்குமோ, நமக்கு இதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை தப்பாக நினைக்காமல் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஆமாம், நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், இது நடந்திருக்கலாம், அது நடக்கலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? உங்களோட ஸ்டோரி கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஐடென்டிஃபை த ரீசன். ஸோ நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இது நடக்கலை, ஓகே, அது ஏன் நடக்கலை? ஸோ அந்த ரீசன்ஸ்னு கண்டிப்பாக இருக்கும்ல. நம்ம கரெக்டாக வெல் ப்ரிப்பேர்டாக இல்லை, நம்ம நினச்ச மார்க் வரல எக்ஸாமில் அப்படின்னா நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக கிடையாது. ஒரு கரெக்டான வழியில் நம்ம படிக்கலை, நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, இது காரணமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் நினச்ச ஜாப் கிடைக்கல, ஏன் நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணலை, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நினச்ச மாதிரி லைஃப் போகலை அப்படின்னா அதற்கான உழைப்பை நம்ம போடலை.
இல்லை இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் முயற்சிகள் பண்ணலாம். இல்லை மனிதர்களே நம்மளை ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து போராடணும் அப்படின்ற மாதிரி நிறையா வழிகளில் ரீசன்ஸை கண்டுபிடிக்கணும், அதற்கான சொல்யூஷன்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம டிசப்பாயின்மெண்ட்டை நெக்ஸ்ட் டைம் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி முடிஞ்சது தான், நம்ம அதை மாற்றி அமைக்க முடியாது. பட் ஆனால் அடுத்த நொடிகளில் அது திருப்பி தொடரக்கூடாது, அதுதானே முக்கியம் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ரீஃப்ரேம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து திங்க் பண்ணுறது. ஸோ ஓகே, இது நம்மளுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது தப்பாக இருக்குது, நம்ம தோத்துட்டோம், நம்ம கரெக்டான வழியில் பயணிக்கலை, இந்த வெற்றி நமக்கு கிடைக்கல, நம்ம நினச்ச மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண கண்டென்ட் மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. அது ஏன் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை? நம்ம கொடுத்த கருத்துக்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப ஃபேக்காக இருக்குது, அது மக்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை மற்ற பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, உங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு பார்க்கணும். இது ரியலாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ஒரு ஃபெயிலியர்லேருந்து, அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டையும் நமக்குள்ளே விதைக்க முடியும். அதுக்கப்புறம் டேக் ஆக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ரீசன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீஃப்ரேம் யுவர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் இல்லை மற்றவங்களுடைய வியூவிலேருந்து நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். ஓகே, நான் அடுத்த டைம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது, இல்லை மார்க் குறையக்கூடாது, இல்லை கரெக்டான இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகணும், இல்லை நம்ம பிளான் பண்ணபடி நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனையோ எண்ணங்கள் இருந்தால் கூட அதற்கான ஸ்டெப்ஸை, ஸோ உங்களோட அந்த சுச்சுவேஷன் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா படிக்கணும், நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை நம்ம க்ரியேட்டிவாக எழுதுறதுக்கு இன்னும் நிறையா ஸ்டோரிஸ் ரீட் பண்ணலாம், இல்லை மக்களை புரிய வைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பாட்காஸ்ட்டை நம்மளும் லிசன் பண்ணி அதில் லேர்ன் பண்ணலாம். இதை மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ செயல்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. எண்ணங்கள் மட்டுமே நம்மளை ஏறுமுகமாக கொண்டு செல்லாது. எண்ணங்களோடு சேர்ந்த செயல்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப பலப்படுத்தும். இதற்கான நிறைய எடுத்துக்காட்டுகளும் இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபைண்ட் அவுட் பண்ணி வெற்றி பெறுவது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாதையை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய செல்ஃப் கேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் கேர் பண்ணும்போது தான் உங்கள் உடம்பும் சரி உங்கள் மனதும் சரி உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஸோ உங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு, உங்கள் உடம்பை ப்ளேம் பண்ணிக்கிட்டு, உங்கள் மனசை ப்ளேம் பண்ணிக்கிட்டு, நீ தான் இந்த தோல்விக்கு காரணம், நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ளேம் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்கும்? உங்கள் உடலும் மனமும் உங்களுடைய நண்பன் மாதிரி. உங்கள் நண்பனை, உங்களுடைய தோழனை, உங்களுடைய உயிர் தோழனை நீங்கள் எப்போவுமே கீழே தள்ளக்கூடாது. அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி குட் ஃபீலாக பண்ணணும். எத்தனையோ முறை உங்களை தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பாதையில் கொண்டு சென்றிருக்கலாம். உங்களுடைய மனசை கீழே விழாமல் பார்த்துருக்கலாம். உங்களுடைய சக்தியும் உங்களுடைய உடம்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பன் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு நேரத்துலையும் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. நல்ல ஆக்டிவிட்டீஸை, நல்ல ஃபுட்டு, நல்ல சப்போர்ட் சிஸ்டம், இல்லை எக்ஸசைஸு, இந்த மாதிரி உங்கள் உடம்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களை ஈடுபடும் பொழுது உங்கள் மனசு ரெஃப்ரெஷ் ஆகும், ஒரு கிளியர் பாத்து கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்து வெளிவந்து உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து லீட் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் ஒரு நேச்சுரல் பார்ட் ஆஃப் லைஃபுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று தான். அதை நம்ம எப்படி ஹோப்பப் பண்ணி அந்த டிசப்பாயின்மெண்ட்லேருந்து வெளிவந்து அடுத்து அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இதற்கப்புறம் அந்த ஃபியூச்சர்லேருந்து வராமல் தடுத்து நம்ம எப்போவுமே எல்லா இடத்துலையும் நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து லேர்ன் பண்ணி வெற்றி பெறுவதற்கு இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில், எந்த ஒரு பிரச்சனையில், எந்த ஒரு சோகத்தில் இருந்தால் கூட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உதவும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து டிசப்பாயின்மெண்ட்லாம் தூர தள்ளி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அடைவீர்கள், அடைந்தே தீருவீர்கள். அதற்கான முதல் படி தான் நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறது. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு நிறைய மக்களுக்கு சென்றடைய செய்யும். ஸோ அடுத்த செக்மெண்ட் குட்டி ஸ்டோரி செக்மெண்ட். குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்ககிட்ட
நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட, இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது மனோ. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நல்ல குரலோட, நல்ல ஒரு ஹெல்த்தோட கண்டிப்பாக அவங்க கூட பேசுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட மெசேஜையும் சென்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ, சமையல் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சூப்பராக அமையும் நண்பா, நன்றி. டேக் கேர் நண்பா, நன்றி. பாய் பாய்.